வணக்கம் ட்ரேடர்ஸ், இது உங்கள் தமிழ் மார்க்கெட் டாக்ஸ். இன்னைக்கு என்னோட அனதர் ஹை ப்ராபபிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. நான் என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ட்ரேட் ஆர் பை ஆர் செல் ஆர் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வாங்க இப்போ நம்ம சார்ட்ல போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிர்லோஸ்கர் நுமேட்டிக்ங்கிற ஒரு ஷேர் கம்பெனியோட ஷேரை தான் பார்க்குறோம். இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இது மார்ச்ல இருந்து மே வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா பேஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதுல ஒரு டைட் கன்சாலிடேஷனும் நம்ம பார்க்கலாம். இங்கெல்லாம் டைட் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. இதுக்கு அப்புறமேலி 1318ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வால்யூமோட ஸ்பைக்கும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் உள்ள வந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்னோட ட்ரேட் செட்டப் பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்து 1396ல இருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 1318 அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்டக்க நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். என்னோட டார்கெட் வந்து 1798ல இருக்கு. ஏன்னா வீக்லி சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த 1780 98 நான் சொல்றேன்னா இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. ஸோ இதனால என்னோட ரிஸ்க் பெர் ரிவார்டு பத்தி பார்த்தீங்கன்னா 5.15 என்னோட ரிஸ்க் பெர் ரிவார்ட் ரேஷியோ இருக்கு. மீன்ஸ் எவ்ரி ஷேர் நான் பர்ச்சேஸ் பண்றப்போ என்னோட ரிஸ்க் வந்து 78 ருபீஸ்ல இருக்கும். பொட்டன்ஷியல் லாஸ். என்னோட ப்ராஃபிட் வந்து 402ல என்னோட இருக்கு. இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா நான் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 3 ட்ரேடிங் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சு, மற்ற 2 ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னாலும் நான் ஸ்டில் இன் ப்ராஃபிட்டபிள் சுச்சுவேஷன்ல இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ட்ரேட் செட்டப் தான் இது. ஓகேவா? இப்போ என்னோட என்ட்ரி நான் எப்படி என்ட்ரி பண்ணுவேன்னா, நான் ஸ்டார்டிங்ல ஃபுல் அமௌண்ட் நான் இங்க என்டர் பண்ண மாட்டேன். என்னோட கேபிட்டல்ல ஒரு 40% தான் நான் இங்க நான் என்டர் பண்ண போறேன். அதுக்கப்புறமேல் எதுவும் ஒரு புல் அவுட் இருக்கா நான் பார்ப்பேன். அது ஸ்டார்டிங்ல நான் என்டர் பண்றப்பயும் இமிடியேட்டா என்டர் பண்ணிடுவேன். நான் இங்க பிரேக் அவுட் இங்க டச் ஆச்சுன்னா என்டர் பண்ணிடுவேனா கிடையாது. நான் இங்க வர்றப்போ ஒரு வால்யூம் ஸ்பைக் இருக்கணும் எனக்கு. அது இல்லாம ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். புல்லிஷ் கேண்டில்னா ஒரு ஹேமரோ இல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலோ சம்திங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி நான் கொடுப்பேன். ஸோ என் என்ட்ரி கொடுக்குறப்பையும் நான் ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ண போறதில்ல. ஒரு 40% ஆஃப் மை கேபிட்டல் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமேலு எதுவும் புல் பேக் இருக்கான்னு பார்ப்பேன். சப்போஸ் புல் பேக் ஆச்சுனால் அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் என்ட்ரி வந்து 1377ல என்னோட செகண்ட் என்ட்ரி நான் வைக்க போறேன். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1384 அந்த மாதிரி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு என்ட்ரிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இமிடியேட்டா ஃபுல் கேபிட்டல் உள்ள என்டர் பண்ணாம கொஞ்சம் கேபிட்டல் என்டர் பண்ணிட்டு, அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணி, அந்த புல் பேக்ல மத்த கேபிட்டல நம்ம என்டர் பண்ணோம்னா, சேஃப்டி நல்லாருக்கும். ஒரு ஆவரேஜிங் எஃபெக்ட் நமக்கு இங்க கிடைக்கும். இது நான் எப்போ என்டர் பண்ணாலும், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 1318ல தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதனால என்னோட ட்ரேட் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து என்னோட கேபிட்டல் 50,000. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 1396ல ஆக போகுது. அப்போ என்னால 15 ஷேர்ஸ் என்னால வாங்க முடியும். என்னோட கேபிட்டல் யூஸ் வந்து 20,000 ஆயிடும். 20,900 ஆயிடும். செகண்ட் என்ட்ரி வந்து சப்போஸ் ஒரு ஃபுல் பேக் நடந்துச்சுன்னா, அதுல வந்து என்னோட கேபிட்டல் வந்து 27,500க்கு ஒரு 20 ஷேர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதனால என்னோட டோட்டல் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, 35 ஷேர்ஸ் இருக்கும். என்னோட கேபிட்டல் யூஸ்ட் பார்த்தீங்கன்னா 48,440 இருக்கு. இதுல என்னோட ஆவரேஜிங் மீன்ஸ் பெர் ஷேருக்கு என்னோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1384ல இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ரிஸ்க் ரிவார்ட் பத்தி பார்த்தோம்னா, என்னோட ரிஸ்க் பெர் ஷேர் வந்து 78.3. என்னோட ரிவார்ட் பெர் ஷேர் வந்து 402.5. ஓகேவா? இதனால என்னோட பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் வந்து 1471 அண்ட் என்னோட பொட்டன்ஷியல் லாஸ் வந்து 2740. ஓகேவா? இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அருமையான செட்டப் இது. ஓகே. ஸோ இது இல்லாம என்னோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஸ்டாப் லாஸ் இல்லாம நான் உள்ள நான் என்டர் பண்ண போறதே கிடையாது. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இனிஷியலா 1318ல ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது. ஓகே. என்னோட 1318ல ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வச்சிருப்பேன் கிடையாது. ஃபுல் ட்ரேட்ல இங்கே மட்டும் தான் வச்சிருப்பேன் நான் இல்ல.
இப்போ சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து 1500 கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட ஸ்டாப் லாஸையும் நான் மூவ் பண்ணி ஒரு 1445 அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டேன். ஸோ ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை த்ரூ த ட்ரேட் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதனால என்னன்னா என்னோட ரிஸ்க் வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், லைவ் ட்ரேட் எக்ஸாம்பிள், கேபிட்டல் யூசேஜ் எக்ஸாம்பிள் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் மார்க்கெட் டாக்ஸ் சேனலுக்கு. லைக், ஷேர், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இது எஜுகேஷனல் பர்பஸ் தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரிசர்ச் பண்ணுங்க. இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி. See you later. Bye bye. Happy trading.